வணக்கம் மக்களே, துபாய் டு இஸ்தான்புல் எப்படி பயணம் பண்ணன்றதை பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இப்போது சென்னை டு துபாய் வந்து துபாய் ஏர்போர்ட்டில் ஃப்ளைட் விட்டு வெளில வந்து அங்கே எடுத்த வீடியோ இது. அந்த ஃப்ளைட்டில் தான் நான் வந்தேன். ஸோ இப்போ நான் கனெக்டிங் ஃப்ளைட்டுக்கு போயிட்டுருக்கேன். இது துபாயில் இருக்கிற ஏர்போர்ட்டு. ஃபால்ஸ் வர மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ கீழே வரி இருக்குது, சூப்பராக கட்டியிருக்காங்க. அது நீர்வீழ்ச்சி, தண்ணிலாம் போது கீழே போகிறது இன்னும் எவ்வளோ தூரத்தில் இருக்கும். முதல்ல அழகாக லெஃப்ட் பண்ணி கொண்டு வருதுங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் அடுத்த கனெக்டிங் ஃப்ளைட்டு பிடிக்கிறதுக்காக பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இங்கே பஸ்ஸு வரும், அந்த பஸ்ஸில் ஏறி நான் போய் ஃப்ளைட்டில் ஏற வேண்டியது தான். வாங்க போகலாம். பஸ்ஸு வந்துருச்சு, பஸ்லேயும் ஏறியாச்சு. ஒரு வழியாக உள்ளே வந்து சீட்டில் உட்காந்தாச்சு. இப்போ இந்த ஃப்ளைட்டில் வந்து வழக்கம் போல் ஒரு டேப் இருக்குது, ஒவ்வொரு சீட்டுக்கும் பின்னாடியும் இருக்கும். ஸோ அதில் மூவி, பாட்டு, படம் எல்லாமே இருக்கும், எல்லா லாங்குவேஜ்லேயும் இருக்கும். ஆனால் இந்த தடவை நான் வந்து அதில் வந்து ஃப்ரண்ட்டு வியூவு, எத்தனை நாட்டிகள் எவ்வளோ ஸ்பீடில் போகுது, அதுக்கப்புறம் விண்டோ வியூவு, அதெல்லாம் அவங்களே ஒரு செட்டிங் மாதிரி இருந்தது. அதை கொஞ்சம் பார்த்தேன். இதுதான் இந்த விண்டோ வியூவு. அதுக்கப்புறம் இது வந்து எவ்வளோ ஸ்பீடில் போகுது அப்படின்ற மாதிரி ஃப்ளைட்டுக்கு கீழே இருக்குது கேமரா, அந்த மாதிரி இருக்குது. 2 சைடு விண்டோவையும் அதை கனெக்ட் பண்ணி தான் அதில் வீடியோ அந்த இமேஜ். அதுக்கப்புறம் எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துக்கு போகிறோம், இப்போ ஃப்ளைட் வந்து எந்த இடத்துல போயிட்டுருக்கு அப்படின்றது. இது பார்த்திங்கன்னா துபாயிலேருந்து போயிட்டுருக்கு. ஃப்ளைட் வந்து கரெக்டாக இஸ்தான்புல். இப்போ எந்த இடத்துல அது இருக்குன்னா, நான் இஸ்தான்புல் போய் சேரலை. ஃப்ளைட் வந்து சேர போகுது. இஸ்தான்புல்லில் வந்து இறங்கிட்டேன். அதுதான் நான் வந்த ஃப்ளைட்டு. நான் வந்து சேர்ந்துட்டேன் மக்களே. என்னை கூப்பிட்டு போகும் கார் வந்துடுச்சு. நான் ஏறி போயிட்டுருக்கேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். உங்களிலிருந்து விடைபெறுவது மோகன்.